ஒரு குருவை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்களோ அவர் செய்கிற விஷயங்களையோ இதையே ஃபாலோ பண்ணிட்டு தானே நம்ம போகணும் அப்படிங்கிறது. ஒருத்தருடைய லைஃப்பில் எது தேவை தேவை இல்லைங்கிறதையே தானாக டிசைட் பண்ண முடியாமல் ஒரு குருவை வந்து சார்ந்து இருக்கிறாங்களே, இது சரியாக இருக்கு. சரி, இப்போ நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த குருங்கிறத எப்படி சூஸ் பண்ண அப்படின்னா, நம்மளோட மேலான ஆட்கள் இருக்கும். எப்படி நம்ம பார்க்கணும், நீங்கள் ஃபேமிலி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒரு இப்போ இந்த சேனலை ரன் பண்ணக்கூடிய ஒரு ஓனர் எப்படி இருந்திருப்பாரு? சம் நெகட்டிவ் இருக்க முடியாது, இருந்ததா சக்ஸஸ் நடக்காது. கண்டிப்பா. இப்போ அவங்கள்ட்ட உட்காந்து வாய்ப்பு கிடைச்சா நீ டிஸ்கஸ் பண்ணுங்க. அதான் எனி டைம் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணுறதா வெளியே வரும். ஓகே. அப்போ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த போய் திங்க் பண்ணுங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கோயிலை போய் திங்க் பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணீங்களோ அந்த மாதிரி பர்சன் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு குருவாக அமைவாங்க. ஓகே. குருங்கிறது வந்து இவங்க மட்டும்தான் குருன்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை மட்டும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேசணும், இல்லை அவங்க பேசுறதை நீங்கள் கேட்கணும்.